ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமென். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நாளைக்கு உங்கள் நடுவே. ஆமாம், காலையிலிருந்து சுத்திகரிப்புக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறார். இப்போ செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள். இப்போ இந்த சுத்திகரிப்பு எப்படி காணப்படணும்? இப்போ நம்ம ஒரு இருக்கிற வீடை நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பழசு இல்லை, எல்லா பொருளையுமே வெளியிடும். உபயோகமானதாக இருந்தாலும் உபயோகம் இல்லாததாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமாம், எல்லாவற்றையும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நம்ம வெளியே எடுத்து அதை பின்பதாக உடனே ஒயிட் வாஷ் பண்ணிடுவோமா? இல்லை. அப்போ அந்த வீட்டில் எங்கெங்கெல்லாம் கிராக் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அல்லது ஏதாவது எலி வலை இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் ஒற்றை அடிப்போம். இப்படி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாவற்றையும் பழுது பார்த்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? ஆமாம், ஒயிட் வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பொருட்களை எல்லாம், எது உபயோகமான பொருட்களோ அந்த பொருட்களை எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்து பயன்படுத்துவோம். இப்போ தினமும் தான் நம்ம வீடு பெருக்கிறோம் இல்லையா? தினமும் தான் வீடு பெருக்கிறோம். ஆனால் எப்படி இவ்வளவு தூசி, இவ்வளோ அழுக்கு, இவ்வளோ ஒற்றை எப்படி வீட்டுக்குள்ளே வந்தது? எப்படி வந்தது? நல்லா தினமும் தான் க்ளீன் பண்ணியிருக்கிறோம், கிச்சன் க்ளீன் பண்ணுறோம், எல்லாமே க்ளீன் பண்ணுறோம். ஆனால் வீடு நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்து பார்த்தா எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும்? ஆமாம், லேஃப்டில் இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் அந்த தூசிக்குள்ளே தான் யார் இருந்திருக்கிறா? நாம் இருந்திருக்கிறோம். அதே போல் தான் வீட்டுக்குள்ளே ஒரு வண்டு பறந்து வருது அப்படின்னு சொல்லுங்க. ஒரு பறந்து வந்துருச்சு. அந்த பறந்து வந்த வண்டு வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த வேலை பார்க்க போயிடுவீங்களா? ஒரு வண்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, ஒரு வண்டு தானே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோமா? இல்லை அந்த வண்டை திறத்து விடுவோமா? திறத்துவோம். அதே மாதிரி ஒரு எலி வந்துருச்சு, ஒரு எலி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கண்ணு இது முன்னாடி பார்த்துட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது எப்படி ஆகிலும் வீட்டை விட்டு ஒன்று வெளியே போனோம், இல்லைன்னா அடித்து ஆமாம் கொன்றுணும். சரி, இன்னொரு காரியம், வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பாம்பு ஒன்று வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? வீட்டையே கொளுத்திடலாமா? பாம்பு வந்துருச்சியா, உடனே வீட்டை கொளுத்திடலாமா? சரி, வீட்டுக்குள்ளே சரி பாம்பு தானே, அது என்ன பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலை பார்ப்பீங்களா? சொல்லுங்க. அப்போ ஒரு வண்டு வந்தாலும் சரி, ஒரு எலி வந்தாலும் சரி, ஒரு பாம்பு வந்தாலும் சரி, என்ன பண்ணுறோம்? துரத்துறோம் இல்லையா? பாம்பு பிடிக்கக்கூடிய ஆள் வந்து அந்த பாம்பை கண்ணுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போனாதான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்பி வீட்டுக்குள்ளே அதுக்கப்புறமும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஐயோ வேற எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இருந்தாலும், நம்மை அறியாதபடிக்கு ஒரு சில காரியங்கள் இப்படி தான் நமக்குள்ளே வந்துடும். அதனால தான் யாக்கோபுல நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்க 14:15. ஆமென். அப்போ அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பத்தை தருவித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணப்படும் பொழுது என்ன பண்ணுமா? ஆமாம், மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
24ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம். சிலருடைய பாவங்கள் ஆ வெளியரங்கமாயிருந்து ம் நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். ஆ சிலருடைய பாவங்கள் ம் அவர்களை பின்தொடரும். ஆமா, இதே அனுபவங்கள் தான், இதே அனுபவங்கள் தான். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு கூட பின்பற்றினார். ஆனால் அவர் பின்பற்றினாலும் அவர் சிலுவை மரணத்திற்கு பின்பதாக பேதுரு என்ன பண்ணிட்டார்? மறுபடியும் எங்கே போனார்? ஆமாம், மீன் பிடிக்க போயிட்டார். அப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்ற பேதுரு தான் அற்புதங்களை எல்லாம் கண்ணார கண்டவர். எல்லா விதமான காரியங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஒரு மனுஷன்தான். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பதாக பேதுரு செய்த காரியம், நான் சகோதரர்களிடத்தில் சொல்கிறேன், நான் எங்கே போகிறேன்? நான் மீன் பிடிக்க போகிறேன் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஒரு மனுஷன் அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே அதே போல தான் நாமும் கூட ரட்சிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அப்போ அந்த வருஷங்கள் பெரிதல்ல, இந்த வருஷத்தில் என் வாழ்க்கை எப்படி காணப்பட்டிருக்கிறது, நான் எப்படிப்பட்ட ஜீவியத்தை நான் ஜீவித்திருக்கிறேன், என் வாழ்க்கை அநேகருக்கு பாடமாக இருந்திருக்கிறதா, உபயோகமாக இருந்திருக்கிறதா? அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த நாட்களில் அதிகமாய் சிந்திக்கணும். அப்போ ஒரு சுத்திகரிப்பு என்பது ஒரு நாளில் சுத்திகரிக்கப்படுவதில்லை, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் என் வாழ்க்கையை நான் என்ன பண்ணணும், புடமிட்டு என்னை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எப்படி ஏதாகிலும் ஒரு தேவையில்லாத ஒரு காரியம் இருதயத்துக்குள்ள வந்துட்டு அப்படின்னு சொன்னா உடனடியாக நான் என்ன பண்ணணும், அதை வெளியேறும்படியாக, அதை மறக்கும்படியாக, அல்லது அந்த சுபாவங்கள் என்னை விட்டு போகும்படியாக நான் ஜெபிக்கணும். அநேகருக்கு எப்படி நான் ஜெயம் எடுக்க முடியும், நான் எப்படி ஜெயம் எடுத்து ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், இதுதான் அநேகருடைய கேள்வி. இல்லையே, நான் மறுபடி ஒரு குறிப்பிட்ட சில காரியங்கள்லாம் நான் விழுந்து போகிறேனே, அதற்கு காரணம் என்ன, அதிலிருந்து நான் எப்படி எழுந்து மறுபடியுமாய் சாட்சியாய் ஜீவிப்பது? இன்னைக்கு அநேகருடைய கேள்விக்குரிய அதுதான். அப்போ இந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆமென், என்ன காரியம், நீங்க எதுல அதிகமாய் பலவீனப்படுறீங்க, என்ன பலவீனப்படுறீங்க? ஒரு சில காரியங்கள் சூது நம்ம இருதயத்தில் காணப்படலாம், சூது வாதுகள் காணப்படலாம், வஞ்சனைகள் காணப்படலாம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வெளியரங்கமாய் தெரியாது. ஆனா இது உள்ளுக்குள்ள இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, பாவமானது கர்ப்பம் தரித்து என்ன பண்ணுவா, மரணத்துக்கு நேராய் கொண்டு போயிடும். அப்போ இது மனம் திரும்புதலுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க என்ன பண்ணணும், தனியாய் அமர்ந்து மணிக்கணக்காய் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட சுபாவம் எனக்கு என்ன பண்ணல, பிடிக்கல ராஜா, குறிப்பிட்ட சுபாவம் என்ன பண்ணல, என் விட்டு போக மாட்டேனுது ஐயா, இந்த சுபாவத்தினால் நான் என்ன பண்றேன், முழுவதுமாக நான் கரைப்படுகிறேன். ஒரு வெள்ளை கலர் ஷர்ட் போட்டிருக்கிறீங்க, அப்போ அந்த வெள்ளை கலர் ஷர்ட்ல ஒரு சின்ன கருப்பு மை பட்டுது அப்படின்னு சொன்னா நீங்க ஷர்ட்டை பார்ப்பீங்களா, அந்த கரையை பார்ப்பாங்களா? பார்க்கிறவங்க எதை பார்ப்பாங்க, கரையை தான் பார்ப்பாங்க இல்லையா? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாவற்றிலும் நான் சரியா இருக்கிறேன், ஆனா ஒரு குறிப்பிட்ட காரியத்துல மட்டும் நான் விழுந்து போறேன் அப்படின்னு சொன்னா அது பூரணப்பட்ட ஒரு வாழ்க்கையா கிடையாது. அப்ப இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொண்டால் மட்டும்தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், நாளைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை காணும்படியாக செய்வார், அந்த அற்புதங்களை ருசிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அப்ப இன்றைக்கு பரிசுத்தம் இல்லாதபடிக்கு நான் என்ன பண்ண முடியாது, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த பரிசுத்தம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் என்ன பண்ண முடியாதான், கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்ப ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் தான் உங்களை கர்த்தரை முகமுகமாய் பார்க்கும்படியாக செய்யும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆமென், நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நீங்க பரிசுத்தமாய் காணப்படணும் இல்லையா? ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமென், யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க.
அப்போ உங்களை வீட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு பூச்சி, ஒரு எலிக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அதை விரட்டி அடுத்த வேலையை நீங்க பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ, அதே போலதான் உங்கள் இருதயத்திற்குள்ளாக உங்களுடைய சுபாவங்கள், இன்னும் அநேக சுபாவங்கள், மறைந்திருக்கிற சுபாவங்கள், கசப்பு இருக்கலாம், வைராகியம் இருக்கலாம், இதெல்லாம் என்ன பண்ணணும்? முழுமையாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். எதுவுமே என்ன பண்ணக்கூடாது? மூடக்கூடாது. சரி, இன்னைக்கு அப்படி இல்லை. அதை முழுவதுமாய் வேரோடு பிடுங்கி எரிகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? அதுக்காக போராடி ஜெயம் எடுக்கணும். அது ஜெயம் எடுக்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் ஒரே நாளில் பரிசுத்தம் ஆயிட்டேன்னு யாரும் சொல்லவும் முடியாது. அப்போ இந்த பரிசுத்தத்திற்கு நேராக நீங்க என்ன பண்ணணும்? பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் பரிசுத்தம் படும்படியாக யோசுவா சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, கர்த்தர் வாக்கு தத்துவம் பண்ணின அந்த தேசத்திற்கு நேராக மோசே நடத்தும்படியாக அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். அப்ப அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படியாக போன ஒவ்வொரு 12 பேர்ல 2 பேரை தவிர மீதி 10 பேரை என்ன பண்ணினாங்களாம்? துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினாங்க. இப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு சுதந்திரிக்க கூடாதபடிக்கு ஒரு 10 நபருடைய வார்த்தைகள் தான் அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பலன் கொண்டது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், கோத்திரங்கள் எல்லாருக்குள்ள ஒரு பயத்தையும் திகிலையும் உண்டு பண்ணினது. போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா 40 நாட்கள் தான். சற்று கொஞ்சம் தான் பயண தூரங்கள், ரொம்பலாம் கிடையாது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்துட்டாங்க, கானானுக்குள்ளாக வந்துட்டாங்க. கானான் தேசத்திற்கு, அந்த யோர்தானை கடந்த கானான் தேசம் தான். அப்போ வேவு பார்த்து வந்தவர்கள் அங்க இருந்து திராட்சை பழங்களை கொண்டு வந்தாங்க. நீங்க வேத புஸ்தகத்தில் இதை வாசிக்கும் பொழுது, என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25, 26 நீங்க வாசித்து பாருங்க. 13, 24, 25. என்னாகமம் 13, 24, 25. இஸ்ரவேல் புத்திர அப்படியே 23 வாசிங்க. பின்பு அவர்கள் ஆமென். ஒரு தேசத்திற்கு நல்ல தேசம் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்தின் கனிகள் தான். அப்போ ஒரு திராட்சை கொடியை எத்தனை பேருக்கு அறுத்து கொண்டு வந்தாங்களா? ஒரே ஒரு திராட்சை கொலை இல்லையா? ஒரே ஒரு திராட்சை கொலைய 2 பேர் சுமந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தேசம், கர்த்தர் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம் எப்படி ஆசீர்வாதமான ஒரு தேசம். அப்ப அதே போலதான் கர்த்தர் நமக்கு 26ஆம் வருஷத்தை வைத்திருக்கிறார். 26ஆம் வருஷத்தின் நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்ப இந்த 26வது வருஷத்தின் நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில என்ன காணப்படணும் அப்படின்னு சொன்னா, ஒரு முழுமையான, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான ஒரு தன்மை காணப்படணும். அப்போ அநேகர் நிறைய மனசுல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதைதான் நாங்க வருஷம் கேட்கிறோம், இதேதான் நாங்க வருஷம் கேட்கிறோம், ஆனா ஒண்ணுமே இல்லையே அப்படின்றவங்களுக்கு என்ன கிடைக்காது? ஒண்ணுமே இருக்காது. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தில் கர்த்தர் எனக்கு இப்படியெல்லாம் மேன்மைகளை வைத்திருக்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து, இது எனக்காக சொல்லப்பட்டது, என் குடும்பத்திற்காக சொல்லப்பட்டது என்று சொல்லி முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்கள் தேசத்தின் நன்மைகளை என்ன பண்ணுவாங்க? சுதந்திரிப்பாங்க. ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியல? அநேகர் வருஷம் நாங்க வரோம், ஆலயத்துக்கு வரோம், வாக்குத்தத்தங்களை எல்லாம் கேட்கிறோம், நன்மை ஏன் சுதந்திரிக்கலையா? நன்மை எதற்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, நாம் சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கிற நாட்களில் முழுவதுமாக என்ன பண்ண முடியல? சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறது கிடையாது. இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுடைய நினைவுகள் எல்லாம் நான் சொல்லுகிற வசனத்தின் மீது இருக்குதா, இல்ல நேரத்தின் மீது இருக்குதா? காலையில 9ல இருந்து உட்கார வச்சிருக்கிறாங்க, எப்ப முடிப்பாங்க,
எப்போ வீட்டுக்கு போகலாம், இல்லை அடுத்த காரியம் இருக்குது, ஒரு நாள் கூட ரெஸ்ட் விடாம நம்மளை கொண்டு வந்து இதுல நாளைக்கு வேற வந்து உட்காரணும், இப்படிலாம் யோசிக்கிறீங்கல்ல, கரெக்டு தானே? அப்போ இந்த யோசனைகள்லாம் இருக்கும் பொழுது அப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்னத்தை சுத்திகரிச்சிருக்கிறோம்ல, இல்லையா? ஆமேன். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்போ முழுமையாக அப்ப 40 நாட்கள் அவங்க போக வரக்கூடிய ஒரு தூரம் தான். அப்போ அந்த தேசத்தின் கனிகள் எல்லாம் அருமையான கனிகள் தான். ஆனா அதை சுதந்திரிக்க அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 40 ஆண்டுகள் ஆச்சு. ஒரு தலைமுறை, அங்க எகிப்திலிருந்து வந்த தலைமுறை யாருமே எங்க போக முடியல, இந்த கானானை சுதந்திரிக்க முடியல. அதே போலதான் ஆமேன், யோசுவா சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, இன்றைக்கு உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஒவ்வொரு வருஷமும் கடந்து போய்கொண்டே இருக்கலாம். ஐயா, ஒவ்வொரு வருஷம் நான் தாண்டி போய்கிட்டு இருக்கிறேன், எனக்கு நன்மை கிடைக்கலையே ஐயா, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலையே, ஏன் நான் என் வாழ்க்கை இதே மாதிரி இருக்கு, ஒரு நன்மை கூட நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்பில் இருந்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியம் நான் செப்பனிடப்பட வேண்டியது அவசியமா இருக்கு ஐயா. ஏதோ ஒரு காரியம், உமக்கு பிரியமில்லாத காரியம் என் இருதயத்துக்குள்ளேயோ சிந்தைக்குள்ளேயோ ஏதோ ஒரு காரியம் மன்னிக்கப்பட கூடாதபடி இருக்குது ராஜா, உணர்த்துங்க, எனக்கு அதை உணர்த்துங்க. அதை உணர்த்தும் பொழுது அதை சரியாய் பயன்படுத்தணும், அதை சரியாய் நீங்க பயன்படுத்தணும். ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் ராஜா. இந்த குறிப்பிட்ட மறைந்திருக்கிற இந்த காரியம் என்ன பண்ணுது, என் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை முழுவதுமாய் நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி என்ன பண்ணுது, என்னை தூரப்படுத்தி கொண்டே இருக்கு ஐயா. 40 நாட்கள்ல சுதந்திரிக்க வேண்டிய கானான் தேசத்தை நான் 40 ஆண்டுகள் கழித்து தலைமுறைகள் சுதந்திரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில். அப்ப நான் என்ன பண்ணணும், என்னை முழுவதுமாக விட்டு கொடுக்கணும். எந்தெந்த இடங்கள் எல்லாம் விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் விட்டு கொடுக்கணும். பழைய பகையை நீங்க என்ன பண்ணக்கூடாது, இன்றைக்கும் மனசுல வச்சு இருக்கக்கூடாது. பழைய பகைகள் எல்லாம் மறந்து மன்னிக்க கூடிய சுபாவத்துல வந்துடணும். ஆமேன். மன்னிச்சுட்டு நான் இப்படிலாம் பண்ணாங்களே அப்படின்ற துரோக எண்ணங்கள் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதனாலதான் சிலருடைய பாவங்கள், தீமோத்தேயுல வாசித்தோம் பார்த்தீங்கன்னா, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து என்ன பண்ணுமா, நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். ஒரு சிலருடைய மரணங்கள் பார்த்தா நம்மளால அதை கிரகிக்கவே முடியாது. ஏன் எதனால? ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்போ இந்த நாட்கள் நீங்க இந்த நாளில் நீங்கள் உங்களை சீர்படுத்தும்படியாக, உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். அப்போ உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு தான் தெரியும். ஆவியானவர் உணர்த்துவார். அப்ப ஆவியானவர் உணர்த்துகிற அந்த காரியத்தை நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது, ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில காரியங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இல்ல, இது என்னுடைய ஜென்ம சுபாவம் அப்படின்வாங்க. இல்ல, ஜென்ம சுபாவங்கள் எல்லாவற்றையும் உங்களால விட முடியாது. ஆனால் கர்த்தர் அதை எல்லாம் பிடுங்கி எடுத்து போடும்படியாக வாஞ்சிக்கிறார். அப்ப அந்த ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், முழுவதுமாக களையப்படணும். இன்னைக்கு அநேகருடைய ஞானஸ்நானம் மனம் திரும்புதல் இல்லாத ஞானஸ்நானமா இருக்கு. ஒரு சரியான மனம் திரும்புதல் இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, புதிய சிருஷ்டியின் சாயலை எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்துவீங்க. அப்ப அந்த புதிய சிருஷ்டியின் சாயல் வெளிப்படாதபடிக்கு அந்த பழைய மனுஷனுடைய ஆதாமுடைய கிரியைகள் தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுது. போராடி கொண்டே இருக்கிறோம். அதே போல இன்னொரு காரியம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில காரியங்கள் சொல்லும் பொழுது வாக்குவாதங்கள் பண்ணுறோம். அதை நம்ம என்ன பண்றது கிடையாது. இந்த காரியத்துல நீங்க பலவீனமா இருக்கிறீங்க, இந்த காரியம் உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களை பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து தூரப்படுத்துது, இதை நீங்க சரி பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இல்லை. அப்ப இதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தட்டி சீர்படுத்தணும். ஆமென். கர்த்தர் உண்மையாய் ஊழியத்துக்கு அந்த அழைத்த நாட்கள்லாம் என்னை அதிகமாய் உபவாச ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் என்கிட்ட காரியங்கள் காணப்படுதோ அதையெல்லாம் நான் கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து ஜபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இது என்னால முடியாது ஐயா, எல்லாரையும் நேசிக்க என்னால முடியாது, ஆனா எனக்கு பலன் கொடுங்க ராஜா. நான் எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும். யாராக இருந்தாலும் அதெல்லாம் என்ன பண்ணணும், நான் நேசிக்கிறவனாய் காணப்படணும் ஐயா. இது என்னுடைய மாம்சத்தினால் செய்யவே முடியாது.
மாம்சத்தினால் செய்யப்படும். பல நாட்கள் இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்தா இந்த காரியங்களை செவைப்படுத்தும்படியாக தான் நான் முழுவதுமாக நேரத்தை ஒதுக்குவேன். ஏன்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. என்னுடைய கரை என்ன பண்ணிரும், என்னை பரிசுத்தத்திற்கு நேராக, ஆண்டவருக்கு நேராக நடத்தாதபடிக்கு, துன்மார்க்கத்தின் பாதைக்குள்ளா என்னை கொண்டு போயிடும், என்னை அறியாதபடிக்கு. ஆமென். அப்போ ரொம்ப விழிப்பாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவ ஜனம் ரொம்ப விழிப்பாய் இருக்கணும். அப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான அந்த கனியுள்ள வருஷத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் துரத்த வேண்டிய காரியங்கள் ஒரு 7 காரியங்கள் இருக்கு. ஒரு 7 காரியத்தை துரத்தும் பொழுது நான் என்ன பண்ண முடியும், அந்த நன்மையான வருஷத்தை நான் சுதந்திரிக்க முடியும். இப்ப வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஆ ம் ம் ஆ ம் ஆ போதும். அப்போ சுதந்திரிக்க போகிற அந்த தேசம் இப்ப யாருடைய கரத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த 7 ஜாதியினுடைய கரத்தில் இருக்கு. அப்போ இந்த 7 வகையான நபர்களை துரத்தும் பொழுதுதான் நான் என்ன பண்ண முடியும், இந்த தேசத்தை, அந்த நன்மையான வருஷத்தை நான் சுதந்திரிக்க முடியும். அப்போ இந்த கானானியர், ஏத்தியர், பெர்சியர், கிர்காசியர், ஏவியர், எமோரியர், எபூசியர், அப்ப 7 வகையான ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த 7 வகையான ஜனங்களும் ஒரே நபரா இல்ல, அவர்களிடத்துல வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் உண்டு. இப்ப நம்மளாம் தமிழ் பேசணும் அப்படின்னா நமக்கு ஒரு பழக்க வழக்கம் உண்டு, ஒரு கலாச்சாரம் இருக்கு. அதே போல ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களிடத்துல ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும், ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் எல்லாம் இருக்கும். நம்ம திருமண காரியங்கள் வித்தியாசமா இருக்கும், அவர்களுடைய திருமண காரியங்கள் வித்தியாசமா இருக்கும். ஆகார வகைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கும்னா வித்தியாசங்கள் காணப்படும். அதே போலதான் இப்போ அந்த தேச 7 வகையான ஜாதிகளிடத்தில் காணப்படும், ஜனங்களிடத்துல காணப்படும். அப்ப அந்த 7 வகையான ஜனமும் யாருக்கு தூரமானவர்கள்னா கர்த்தருக்கு தூரமானவங்க. அப்ப இந்த தேசத்துக்குள்ளதான் யாரை கர்த்தர் கொண்டு போக போறார், உங்களையும் என்னையும். ஏன் கர்த்தரை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப துரத்தப்பட வேண்டிய ஒரு காரியங்கள், ஒரு 7 வகையான ஜாதிகள், ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுல முதல் சொல்லப்பட்டிருக்கிறது தான் கானானியர். இந்த கானானிய ஜனத்தின் காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவரிடத்தில் பிரதானமாய் காணப்படுகிறது ஒரு 3 காரியம்: விக்கிரக ஆராதனை, ஒழுங்கீனங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 3 காரியங்கள் தான் இவர்களுடைய காரியங்கள். விக்கிரக ஆராதனை, நம்ம மனுஷனை எப்படி சொல்றது, சிருஷ்டியை வணங்காதபடி, கர்த்தரை வணங்காதபடி சிருஷ்டிப்பை வணங்குவது. அப்ப மனுஷனை ஹீரோ வர்ஷிப். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ காரியங்கள்லயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹீரோ வர்ஷிப், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி மனுஷர்களை பிரியப்படுத்துகிற காரியங்கள் அநேக இடத்துல இருக்கு. அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் ஊழியக்காரியா இருந்தாலும் அவங்க யாரு, மனுஷன். அப்போ அவர்களும் நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள் தான். அதுதான் பவுல் சொல்லுகிறார், காலில் விழுந்தவுடன், ஐயா நாங்களும் உங்களை மாதிரி யாரு, பாடுள்ள மனுஷன் ஐயா, நானும் உங்களை போல ஒரு பாடுள்ள மனுஷன், எங்க காலில் எல்லாம் நீங்க விழ வேண்டாம். அப்போ ஊழியக்காரன் என்பவன் தேவனுக்கு சமமானவன் கிடையாது. அவன் மனுஷன், அவனுக்கும் மரணம் வரும், அவனும் மண்ணோடு மண்ணா என்ன பண்ணிடுவான், போயிடுவாங்க. அப்போ மனுஷன், இந்த ஹீரோ வர்ஷிப், கர்த்தரை விட இன்னைக்கு அநேகர் என்ன பண்றோம்னா மனுஷனை மேன்மைப்படுத்துகிறோம். தயவு செய்து அந்த தவறுகள் இருக்கக்கூடாது. அதே போல குடும்பங்களில், ஐயா இந்த குடும்பங்களை மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியம், இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். கனம் செய்யலாம், என்ன பண்ணக்கூடாது, புகழ்ச்சியாய் உயர்த்தி, எங்களுக்கு இவர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, அவர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, உயர்த்தி பேசுகிற அந்த தன்மைகள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு உகந்ததாய் காணப்படுது. அப்ப இந்த விக்கிரக ஆராதனை தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா முழுவதுமாக ஒழிக்கப்படணும். நீங்க பாருங்க, நல்லா கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாததற்கு காரணம்
இந்த வகையான மனுஷீகத்தை உயர்த்துகிற ஒரு காரியம். ஒரு சிலருக்கு அந்த இருமாப்பு இருக்கும், நான் அதெல்லாம் விக்கிரக ஆராதனையா இருக்கும். அப்ப இந்த சுபாவங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அழிக்கப்படணும். ஆகவேதான் கானானிய ஜனங்கள் இந்த கானானிய ஜனங்களுக்குள்ளாக இருந்த ஒரு காரியம் இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தில் காணப்படுது. நம்மை அறியாதபடிக்கு ஒரு சில காரியங்களை விக்கிரகமாக வணங்கி கொண்டிருக்கிறோம். மனுஷர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம், மனுஷிகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம். எந்த மனுஷனும் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். அப்ப ஜீவனுள்ள தேவன் மீது பற்றுதலா இருப்பதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அப்ப ஏன் பரிசுத்தம் பண்ணணும்? எங்களுக்குள்ளாக இந்த விக்கிரக ஆராதனை, இந்த கானானியருடைய பழக்கம், விக்கிரக ஆராதனை இருக்குது ஐயா. ஹீரோ வொர்ஷிப் இருக்குது. மனுஷனை புகழ்ந்து மனுஷியை புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய உண்மை நாங்க என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுவார். நன்மையும் தீமையும் நான் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் அந்த தேசத்திற்கு போகும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? கர்த்தரை விட்டு உண்மையாய் நீங்க என்ன பண்ணுவீங்க? வழி விலகுவீங்க. அப்போ எதனால அவங்க வழி விலகினாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஒரு சில ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, துரத்த வேண்டிய ஜனங்களை துரத்தாதபடிக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? துரத்தணும். ஆனா துரத்த வேண்டியவர்களை துரத்தாம விட்டபடியினால் அவர்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? பின்பற்ற ஆரம்பித்துட்டாங்க. இதே போலதான் நம்ம இருதயத்துக்குள்ள பொய் தானே இருக்கு. அது எப்பவுமே நம்ம சுபாவம் தானே. பொய் பேசுறது நம்ம சுபாவம் தானே. சரி, இந்த காரியம் தானே, தேவையில்லாம இந்த காரியம் பேசுவோம், இது நம்ம சுபாவம் தானே அப்படின்னு நாம கண்சாடையாக விடுகிற காரியங்கள் தான் கடைசியாக உங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்னா மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். சின்ன காரியமா இருந்தாலும் சரி. அதனாலதான் பிரசங்கில ஒரு நல்ல வசனம் உண்டு. செத்து ஈ தைல போதும். அப்போ செத்த ஈ ஒரே ஒரு ஈ தான் இல்லையா? செத்த ஈ என்ன பண்ணுமா? ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துல ஒரே ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன பிழை காணப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனுடைய முழுமையை பேசுவோமா? அந்த அந்த விழுந்து போன காரியத்தை பேசுவோமா? அதே போலதான் எல்லாவற்றிலும் நிறைந்த ஒரு மனுஷியாய் நீங்க காணப்பட்டாலும் ஒரு சின்ன மதியீனம், ஒரு சின்ன காரியம் உங்க ஜீவியத்துல காணப்பட்டா ஆமேன், அதுதான் பெருசாக இருக்கும். நீங்க செய்த நன்மைகள், நீங்க செய்த கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்தினது எல்லாம் என்ன பண்ணிரும்? மறக்கடிச்சிரும். இந்த மனுஷன் இப்படித்தானே ஐயா, அந்த மனுஷன் இப்படித்தானே. பாலாசிர் லாரி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தேவனுடைய மனுஷன் இல்லையா? அவர் வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணாருன்னா அந்த ஸ்டேஜில் அவர் கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர் என்ன பண்ணுமா? பிசாசுகள் அலறுமா. ஐயோ, பிசாசு சொல்லுமா, வீட்டை விட்டு பரப்பிட்டுட்டான், வாசலுக்கு வந்துட்டான், கார்ல ஏறிட்டான், இதோ இந்த இடத்துக்கு வந்துட்டான், நாங்க ஓடிடுறோம் அப்படின்னு சொல்லுமா. கர்த்தர் எவ்வளவு வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தின மனுஷன் இல்லையா? வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தின மனுஷன். அப்போ கொஞ்சம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? நீங்க இல்லாம கொஞ்சம் உயர்த்த பெருமை வந்துருச்சு. நான் தான் கடவுள் அப்படின்ட்டார். சொற்ப மதியினம். ஏன் பரிசுத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்துல ஏன் விழுந்து கிடக்கணும்? இந்த ஒரு சின்ன கிரியை கூட என் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிரும்? என்னை வெட்கப்படுத்தி விடும், என்னை அவமானப்படுத்தி விடும், என்னை முழுவதுமாக குற்றுயிரும் குலை உயிருமாக்கிட்டு போயிடும். பிசாசு ரொம்பவும் தந்திரம் உள்ளவன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க பலன் அடைவீங்க. அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு போகும் பொழுது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஒரு பிசாசு உங்களை விட்டு போகுதுன்னா எப்படி போவோம்? அலக்கழிச்சிரும், அவமானப்படுத்திட்டு தான் போவோம். அது போலதான் உங்க ஜீவியங்கள். ஆமென். ஆகவேதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப விழிப்பா இருக்கணும். ஒரு சின்ன கவனக்குறைவு, சொற்ப மதியினம் உங்க வாழ்க்கை முழுவதுமாக அழித்துவிடும். நீங்க செய்த தான தர்மங்கள் எல்லாமே மறக்கப்பட்டுரும். மறுபடியுமாக நீங்க எழுந்து வந்தாலும் உங்களுக்கு உலகம் என்ன பார்க்கும்? ஆண்டவர் பார்க்க மாட்டார், என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவார்.
ஆனா உலகம் உங்களை தவறானவர்களாக தான் பார்க்கும். அப்ப இந்த விக்கிரக ஆராதனை உங்களிடத்தில் காணப்படும் பொழுது ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தருக்கு முன்பதாக, என் வாழ்க்கையில கர்த்தர் தான், வேற யாரும் கிடையாது, அதை முன்பதாக வைங்க. இரண்டாவதாக ஒழுங்கீனம் அப்படின்னு சொன்னேன். இந்த ஒழுங்கீனத்தின் காரியங்கள் எது? ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒழுக்கத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய காரியம், இந்த கானானியர்களுக்குள்ளாக என்ன காரியங்கள் ஒழுங்கீனமாக காணப்பட்டது அப்படின்னு சொன்னா, அதிகமான விபச்சார வேசித்தன பாவங்கள், துணிகரமான பாவங்கள் இந்த கானானுக்குள்ளாக இருந்தது. அதனாலதான் இரண்டாவது இந்த ஒழுங்கீனங்கள். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முறையற்ற உறவுகள், தகாத காரியங்கள் அதிகமாய் காணப்படும். அப்ப அந்த அதிகமாய் காணப்படுகிற காரியங்கள், நான் சொல்லுவது நீங்க மனுஷீக பிரகாரமும் பாருங்க, ஆவிக்குரிய பிரகாரமாய் பார்க்கும் பொழுது இன்றைய உபதேசங்கள் உங்களை எங்க நடத்துதுன்னு சொன்னா, உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறது. அப்ப ஒழுங்கீனமான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ ஜனங்களுடைய வாழ்க்கை ஒழுங்கீனமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஒழுங்கீனங்களுக்கெல்லாம் அடிப்படை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த கானானுடைய ஜனங்களுக்குள்ளாக. அப்ப இந்த ஒழுங்கீனமான பாவ கிரியைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? சுட்டெரிக்கப்படணும். என் வாழ்க்கையில ஒழுங்கீனங்கள் என்பது இருக்கக்கூடாது ஐயா. முறைகெட்ட காரியங்கள் எதுவுமே என்ன இருக்கக்கூடாது? இஸ்ரவேல்ல இருக்கக்கூடாது, கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளா இருக்கக்கூடாது. அப்ப இந்த முறைகெட்ட காரியங்கள் எல்லாம் சீர்படுத்தணும். அப்ப இப்படிப்பட்ட உலகத்தின் சிற்றின்பங்களை மையமாக வைத்து உலக ஆசீர்வாதங்களை மட்டுமே சொல்லுகிற காரியங்கள்லாம் ரொம்ப விழிப்பா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது என்ன பண்ணிரும் அப்படின்னு சொன்னா, கண் மயக்கத்திற்கு நேராக உங்களை நடத்தி ஒரு பாதாளத்திற்குள்ளாக கொண்டு போயிடும். அதனால எந்த ஒரு காரியத்தையும் என்ன பண்ணணும்? பகுத்து பார்க்கணும். உலக சிற்றின்பங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள், ஐயா வேதம் சொல்லி இருக்கிறது உன்னை இப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் என்ன விசுவாசம் இல்லை, விசுவாசத்தினால் வராத எல்லாமே என்னவா? பாவம். அப்போ போதும் என்கிற மனதை உடைய தேவ பக்தி தான் என்னவா? மிகுந்த ஆதாயம். அப்ப இருக்கிறதுல சந்தோஷப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை. அப்ப இந்த ஒழுங்கீனமான ஒரு ஜீவியம் என்பது பேராசைப்படுவது, இன்னும் வேணும், இன்னும் வாங்கணும், இன்னும் சேர்க்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு. ஆமா. அப்ப இந்த ஒழுங்கீனமான காரியமும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிற்றின்ப பிரியர்களாய் அதிக பேருக்கு இருக்கிறோம். ஆகவே இதெல்லாம் சுட்டரிக்கப்பட ஒப்பு கொடுங்க. மூன்றாவதாக உலகங்கள் மாறலாம், உலகத்தின் நாகரிகங்கள் மாறலாம், கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உலகத்துல என்னென்னலாம் மாறலாம், எல்லா டெக்னாலஜி எல்லாம் மாறலாம், வார்த்தை மாறாது. ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும். மூன்றாவது காரியம், இந்த கானானுக்குள்ளாக இருந்த இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு ஜீவி. இந்த விக்கிரக ஆராதனை. இரண்டாவது துணிகரமான பாவங்கள். துணிகரமாக எந்த விதத்திலும் முரட்டாட்டம் நிறைந்த ஒரு ஜனங்களாய் கானானியர்கள் இருந்தாங்க. அப்போ இந்த முரட்டாட்டமான சுபாவங்கள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இல்லையா? அவங்க என்ன சொல்லி நம்ம என்ன மாறுறது? வீட்டுல நம்ம யாரையும் மதிக்க வேண்டாம், யாரையும் கேள்வி கேட்க வேண்டாம், யாரும் நம்மளை கேள்வி கேட்க கூடாது. நான் என்னுடைய காரியத்தின்படி தான் நான் நடப்பேன். நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அறிவு இருக்குது. அது சுய பலத்தை நாடக்கூடிய ஒரு காரியம். எனக்கு எல்லாமே தெரியும், பெரியவங்க ஆலோசனைகள் இதெல்லாம் தள்ள தட்டிடுறது. நான் என்கிற அந்த இருமாப்போடு கூட ஜீவிக்கிற அந்த ஜீவியம் இருக்கு பாத்தீங்களா? இது அந்த ஜனங்களுக்குள்ளாய் அதிகமாக இருந்தது. அப்ப துரத்தப்பட வேண்டிய 7 ஜாதிகளில் ஒரு ஜாதி கானானியர். அப்ப இந்த சுபாவங்கள், ஹீரோ வொர்ஷிப், மனுஷனை பிரியப்படுத்துகிற விக்கிரக ஆராதனை உங்ககிட்ட இருந்ததுன்னு சொன்னா சிலுவைக்கு முன்னாடி கொண்டு வாங்க. உமக்கு மேலானது ஒண்ணுமே கிடையாது. என் வாழ்க்கையில், என் குடும்பத்துல, என் ஜீவியத்துல உமக்கு மேலானது எதுவுமே கிடையாது. இரண்டாவது, உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு ஈடு கொடுக்கிற எந்த ஒரு காரியம், எந்த ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டாம் ராஜா. அதே போல உம்மை அப்பா கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வரணும் ராஜா. முரட்டாட்டத்தின் சுபாவங்களை என்ன பண்ணக்கூடாது? என் வாழ்க்கையில காணப்படவே கூடாது. எந்த இடத்துல எல்லாம் என்னை சீர்படுத்த வேண்டுமோ அந்த இடங்களை எல்லாம் என்னை சீர்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கொஞ்ச நேரம் முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஜெபிக்கலாம்.